Dear students, welcome to Smart Learning Channel. Chapter 4 Algorithmic Strategies. Introduction to Algorithmic Strategies. First of all, what is algorithm? An algorithm is a finite set of instructions to accomplish a particular task. ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டெப்பில் எழுதக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம்ஸ். ஓகே, அது வந்து ஒரு ஃபைனைட் செட் தான் இருக்கும். ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டெப் எவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை தான், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம். அனதர் வே பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷனே இன்னொரு வேறு வேர்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ கிவன் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ப்ராப்ளம், ஒரு அடிஷன் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், இல்லை சப்ட்ராக்ஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன். கம்ப்யூட்டரில் எதுக்கு நம்ம கோடிங் எழுத போகிறோமோ அதை வந்து பர்டிகுலர் ப்ராப்ளம் சொல்கிறோம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அல்காரிதம். An algorithm can be implemented in any suitable programming language. இந்த அல்காரிதம் வந்து எதுக்கு எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா இதில் எழுதக்கூடிய கோடிங்க்கு எழுதக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், ப்ரொசீஜரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம். ஓகே, இப்போ C++ நம்ம படிச்சிருப்போம், +1 வந்து C++ ப்ரோக்ராம் படிச்சிருப்போம். அடிஷனுக்கு போடுறீங்க, அடிஷன் போடுறப்போ வாய்ட் மெயின் int a, b, c. ஸோ c ஈக்குவல் டு a + b, c out c அப்படின்னு கொடுக்குறீங்க, c out a + b அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி கொடுக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு? ஸோ ஏ பியில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆட் பண்ணி சியில் இருக்கிற ரிசல்ட்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு இந்த கோடிங்க்கு என்ன மீனிங்? இந்த கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு தேவை, இன்புட் எப்படி இருக்கணும், அவுட்புட் எப்படி இருக்கணும், இது எதுக்கப்புறம் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை சொல்கிறது தான் அல்காரிதம். Algorithm must have input, output and should satisfy the following characteristics such as definiteness, correctness and effectiveness. ஒரு அல்காரிதம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கணும். இப்போ அடிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஏ பிக்கு நம்ம ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தா தான் நமக்கு என்ன ஆகும், அடிஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்து நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 5, பி வந்து 3ன்னு கொடுக்குறோம். 3 + 5 வாட் இஸ் த ஆன்சர்? 8. அவுட்புட் வந்து நமக்கு 8. அப்போ ஒரு அல்காரிதத்துக்கு என்ன இருக்கணும்? இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும். இந்த இன்புட்டும் அவுட்புட்டும் அதோட கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது, 0 இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ், சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். இன்புட்டுனா இப்படி தான் இருக்கணும், அவுட்புட்டு தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து முதல்லே வந்து சொல்லணும். ஓகே, ஸோ அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்காரிதத்துக்கு இன்புட் அவுட்புட் வந்து இன்புட் அவுட்புட் எப்படி இருக்கணும், கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்? டெஃபினைட்னஸ், கரெக்ட்னஸாக இருக்கணும், எரராக இருக்கக்கூடாது, எஃபெக்டிவ்னஸாக இருக்கணும். ஓகே, நம்மளோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். Data are maintained and manipulated effectively through data structures. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி ரிசல்ட் நமக்கு கொடுக்குது. இப்போ இன்புட் நம்ம கொடுக்குறோம், இன்புட் கொடுத்ததையும் அந்த இன்புட் வேல்யூஸ் வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரியில் இருக்கிற டேட்டாஸ் எடுத்து சம் ப்ராசஸ் நடந்து நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். அந்த அவுட்புட் நமக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெமரியில் ஸ்டோர் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. இப்போ டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. ஓகே, so algorithm can be developed to store, manipulate and retrieve the data from such data structures. ஓகே, அப்போ அல்காரிதம் எங்கேருந்து எடுத்துக்குது? மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாஸ் எடுத்துக்குது, ப்ராசஸ் நடக்குது, அவுட்புட்டை ப்ரொடியூஸ் ரிசல்ட்டை கொடுக்குது, அந்த ரிசல்ட் எகெயின் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு சர்டன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தேவை. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம C++ல படிச்சிருக்கோம், அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம். பைத்தானில் நம்ம படிக்க போகிறோம், லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரி. செகண்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம், டப்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இனிமேல் வர சாப்டர்ஸில் நம்ம செட் அண்ட் டிக்ஷனரிலாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் வந்து டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜினா என்னது?
A way of defining an algorithm is called algorithm strategy. இப்போ தான் அல்காரிதம்னே என்னன்னு பார்த்தோம். ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், அல்காரிதம். அந்த அல்காரிதமை எப்படி டிஃபைன் பண்ணணும், எந்த வழியில டிஃபைன் பண்ணணும்னு சொல்றது தான் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ராப்ளம். இந்த கம்ப்யூட்டர் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்கோரிதம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கோடிங் வந்து எழுதுவாங்க. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்ளம், ஃபேக்டோரியல் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்னா ஃபேக்டோரியல்னா ஃபர்ஸ்ட் என்னது, 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 into 2 அர்த்தம். வாட் இஸ் த ஆன்சர்? 2. ஓகே, ஸோ இது மாதிரி n வேல்யூஸை டிஃபைன் பண்ணால் அதுக்கு வந்து ஃபேக்டோரியல் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஃபார் த given number, given value n, then it can be done by defining the function to calculate the factorial once for the iteration 1. Then it can be called recursively until the number of required iteration is reached. நமக்கு வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது C++க்கு பார்த்துருக்கோம். a function call itself. +1 + 2 கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபங்க்ஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். லெட் ரெக்னு ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனையும் நமக்கு கால் பண்ணிக்கும். ஓகே, கால் பண்ணிட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், ப்ராசஸ் ஆகும். எது வரைக்கும் ரன் ஆகும், n வேல்யூ இருக்குன்னா nல எவ்வளோ நம்பர் இருக்கோ அது வரைக்கும் அந்த ஐட்ரேஷன் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ப்ராப்ளம். கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் என்ன, இங்கே ஃபேக்டோரியல்ங்கிறது n வேல்யூக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சப்போஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னம்னா அது எத்தனை ஐட்ரேஷன் நடக்கும், 1 2 2 ஐட்ரேஷன் வந்து நமக்கு நடக்கும். ஸோ 1 into 2 வாட் இஸ் த ஆன்சர், 2ங்கிறது நமக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ அந்த அல்கோரிதமை டிஃபைன் பண்ணுற வேதை நம்ம என்ன சொல்றோம்னா அல்கோரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட், அல்கோரிதம் எதுக்காக யூஸ் ஆகுது? அல்கோரிதம்ஸ் ஆர் யூஸ்டு டு சர்ச், சார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட், அப்டேட், டெலிட். சர்ச் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது முதல்லயே பார்த்தோம். இப்போ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு டேட்டா கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ யாராவது ஒருத்தவங்களோட நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்ல பார்க்கணும். என்ன பண்ணுவோம், அவங்களோட நேம் அடிச்சு பார்ப்போம். அவங்க நேம் அடிச்சு பார்த்தோம்னா அந்த நம்பர் வந்ததுன்னா அந்த நம்பர் நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு அர்த்தம். அதர்வைஸ் அது வந்து இல்லைன்னு அர்த்தம். இதுதான் சர்ச்சிங் ப்ராசஸ். டு சர்ச் an item in a data structure using linear or binary search. இந்த linear and binary searchங்கிறது நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், அதை டெப்த்தாக பார்ப்போம். லீனியர்ங்கிறது 1 by 1 ஆர்டராக பார்க்குறது லீனியர் சர்ச். பைனரி சர்ச்னா 2 டிவைட் பண்ணிட்டு சர்ச் பண்ணோம், அது பைனரி சர்ச். அடுத்து சார்ட். சார்ட் அப்படின்னம்னா நமக்கு வந்து 4 விதமான சார்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம். பபுள் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட், செலக்ஷன் ஷார்ட். 3 விதமான ஷார்ட் வந்து நமக்கு இருக்கு. பபுள் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட், செலக்ஷன் ஷார்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு டேட்டாஸை அரேஞ்ச் பண்ணி வைக்கும். அதுதான் சார்ட். அடுத்து இன்செர்ட். ஒரு டேட்டாக்கு இன்னொரு டேட்டாக்கு இடையிலையோ இல்லை முன்னாடியோ பின்னாடியோ நமக்கு ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்செர்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் இருக்கு. டு இன்செர்ட் an item in a data structure. அடுத்து அப்டேட். அப்டேட் an existing item in a data structure. அப்டேட் பண்ணுறது. ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் ஏதாவது ரீரைட் பண்ணுறது. இப்போது 5ங்கிறத 6ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எடிட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5ங்கிறது 6ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வைப்போம். அது அப்டேட்டு. அடுத்து டெலிட் ஆப்ஷன். ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு டேட்டாஸை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னோம்னா தட் இஸ் டெலிட் ஆப்ஷன். டு டெலிட் an existing item in a data structure. டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறது டெலிட் ஆப்ஷன்ஸ். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்கோரிதம். ஒரு அல்கோரிதம்னா எப்படி இருக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் இன்புட் அப்படின்னம்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. 0 or more quantities to be supplied. 0 இல்லைன்னா மோர் குவான்டிட்டிஸ் அதில் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். அவுட்புட்னா ஒரே ஒரு குவான்டிட்டியாவது இருக்கணும், அதுதான் அவுட்புட். ஓகே, அது வந்து ஒரே ஒரு ரிசல்ட்டாவது அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கணும், ஒரு ரிசல்ட்டாவது நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஃபைனைட்னஸ்.
Algorithm must terminate after finite number of steps. இப்போ வந்து ஒரு addition process நடக்குன்னா 8 step algorithm எழுதுறோம். 8 step அல்ல first step start the process, second step rate the values, third step நம்ம என்ன பண்றோம் calculate sum the two numbers, next fourth step print the result, final step is start the process. இந்த அஞ்சு ஸ்டெப் தான் வரணும், அதுக்கு மேல வரக்கூடாது. ஓகே, ஸோ அந்த 5 ஸ்டெப்புக்குள்ள நமக்கு என்ன ஆகணும், அந்த கோடிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டெப் இவ்வளோதான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது ஃபைனைட்னஸ். அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். இந்த 5 ஸ்டெப் இருக்குன்னா அந்த 5க்கு மேல போகக்கூடாது. ஓகே, definiteness. All operations should be well defined. For example, operations involving division by 0 or taking square root for negative numbers are unacceptable. All operations, அதாவது ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டா முடிவடையணும். அதுக்கு வந்து இடையில வந்து ஹேங் ஆயிடக்கூடாது, எரர் வந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லா ஒர்க் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா டிவிஷன் வந்து 0 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, எரரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கூடாது, அன்அக்செப்டபிளா இருக்கக்கூடாது. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கணும், அதையும் அக்செப்ட் பண்ணி அதுக்கு வந்து ரிசல்ட் என்னவோ அதை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அது டிஃபைனிட்னஸ். அடுத்து எஃபெக்டிவ்னஸ் மீன்ஸ் பாருங்க, எவரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. நம்மளோட கோல் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும், தட் இஸ் எஃபெக்டிவ்னஸ். 6th ஒன் இஸ் கரெக்ட்னஸ்னா நமக்கு வந்து எரரே இருக்கக்கூடாது. நம்மளோட கோட்ல அல்கோரிதம்ல எந்த இடத்துல எரர் இல்லாம எரர் ஃப்ரீயா இருந்ததுன்னா தட் இஸ் கரெக்ட்னஸ். At the 7th one, simplicity, easy to implement. நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் சொன்னாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் ஈஸியாக நம்ம கோடிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியணும். தட் இஸ் சிம்பிளிசிட்டி. ஆம்பிகியஸ்னா இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, இதுதான் அப்படிங்கிறது கிளியரா இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல அன்ஆம்பிகியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Algorithm should be clear and unambiguous. Each step and their output should be clear. Must lead to only one meaning. Inputனா இப்படிதான் இருக்கணும், ஒரே ஒரு மீனிங் தான் கொடுக்கணும். அதே மாதிரி அவுட்புட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியரா மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் unambiguous. Feasibility should be feasible with the available resources. நம்மளோட ரிசோர்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் அதுல ஒர்க் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். தட் இஸ் feasibility. Portable. An algorithm should be generic, independent of any programming language, or an OS able to handle all range of inputs. இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஓஎஸ்ல சப்போர்ட் பண்ணும், சில ஓஎஸ்ல சப்போர்ட் பண்ணாது. அப்போ சிஸ்டம்ஸ் டு சிஸ்டம் நமக்கு என்ன ஆகணும், வேரி ஆகும். அப்போ எல்லா சிஸ்டம்லயும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். தட் இஸ் போர்ட்டபிள். இண்டிபெண்ட். an algorithm should have step by step process. should be இண்டிபெண்டா இருக்கணும். அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது மட்டும் இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு யூனிக்கா இருக்கணும் அதோட கோடிங். தட் இஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 11 கேரக்டரிஸ்டிக்ஸையும் பேஸ் பண்ணி நமக்கு இருக்கணும். ஓகே, அப்போ இந்த அல்காரிதம் எழுதுறோம், ஒரு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நமக்கு இந்த 11 கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தாலும் அது வந்து ஒரு குட் அல்காரிதம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.